ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நாம கை டிசைன் ஒன்று பார்ப்போம். டிசைன்னா பஃப் கை. பஃப் ரொம்ப உப்பிட்டு இருக்கும்ல, அது மாதிரி இல்லாம படிமானமா இருக்கும்ல, ஃபிளிட்டாக வச்சு அது மாதிரி பஃப். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கையை நம்ம நார்மலா நீல கை வெட்டுவோம்ல, அதே மாதிரி 9.5 இன்ச்சு வச்சு வெட்டியிருக்கேன். குழி வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நார்மலா நீல கை கட் பண்ற மாதிரியே கட் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. கைக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஒட்டு வச்சு வச்சிருப்பேன். இங்க இருங்க, இந்த பார்டர் எவ்வளவு அழகு நீளம் இருக்குன்னு பாருங்க. அதை விட்டுட்டு அந்த அளவுக்கு கீழே எப்படி மார்க் பண்றேன்னு பாத்துக்கங்க. பார்டர் அடியில பெருசா இருக்கு, அதை நான் மடிச்சு அடிச்சிருவேன். அது மாதிரி வச்சிருக்கேன். அங்க மார்க் பண்ணிக்கங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு எங்க அது முடியுதுன்னு பாருங்க. அந்த ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இப்படி மார்க் பண்ணிக்கங்க. பாக்கி மேல இந்த இடத்துல மட்டும் நம்ம பிளிட் வைக்கிறோம். அதுக்கு தேவையான துணி இந்த கை மாதிரி ரெண்டு பங்கு அளவு எடுத்துருங்க. இது பட்டுப்புடவையில் உள்ள துணி. இந்த கையளவை விட இன்னொரு 2 மடங்கு கூட எடுத்திருக்கேன். பிளிட்டா தான் வைக்க போறேன். 6 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன் உயரம். அது 5 இன்ச்சு தான் இருக்கு. 4.25 இன்ச்சு தான் இருக்கு அதோட அகலம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம பிளிட் எப்படி வைக்கணும்னு பாருங்க. சுருக்கம் இங்க மடிச்சு மடிச்சு ஒரு 1/2 இன்ச்சு அந்த மடிப்பு இருந்தா போதும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம இந்த ஓரத்துல தச்சிட்டு வரோம். ஒரே மாதிரி வைங்க, சுருக்கம் மட்டும். இந்த ஓரத்துல தச்சிட்டு வரோம் நம்ம. இந்த துணியில நல்லா மடிப்பு வரும். பொறுமையா பிளிட்டு ஒரே மாதிரி வைங்க. பஃப்லயே நிறைய மாடல் இருக்கு. அதுல இது ஒரு மாடலு. அவ்வளவு மாடல் இருக்கு பஃப் கையிலயே. நம்ம அந்த சுருக்கம் வைக்கிறது ஒரே அளவா இருக்கணும். 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு. ஒண்ணு பெருசாவும் ஒரு சின்னதாகவும் இருந்தாக்கா நல்லா இருக்காது. பார்த்து கவனமா வைங்க. பிளிட்டு எதோட முடிக்கிறேன்னு பாருங்க, எது வரைக்கும் வைக்கணும்னு பாருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் 4 இன்ச்சு தள்ளி வச்சோமா, அதே மாதிரி நான் அந்த முடிக்கும் போதும் 4 இன்ச்சு தள்ளி நம்ம சுருக்கத்தை முடிச்சுக்கிறோம். 4 இன்ச்சுக்கு முன்னாடியே சுருக்கத்தை முடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. அந்த பிளேட்டை நம்ம எந்த பக்கம் அது வச்சோமோ அதே பக்கம், ஆப்போசிட் சைடு வைக்க கூடாது. அதே பக்கம் நம்ம சுருக்கத்தை வச்சுக்கிட்டு வரோம். 4 இன்ச்சு தள்ளிட்டு ஒரே பக்கமா சுருக்கம் வர மாதிரி வைங்க. இதை வச்சுட்டு சுருக்கத்தை வச்சுட்டு லேசா அயன் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த மடிப்பு அப்படியே ஸ்டிப்பா இருக்கும், ஓப்பன் ஆகாம இருக்கும். இது நம்ம மேல என்ன அளவுல அந்த சுருக்கம் வச்சோமோ அதே அளவுலதான் நம்மளுக்கு கீழேயும் இன்னொரு பக்கமும் வச்சுட்டு வரணும். ஒவ்வொரு பிளேட்டாவே எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நானே எவ்வளவு பொறுமையா வச்சுட்டு வரேன் பாருங்க. இதுவே கொஞ்சம் ஒட்டுதான் வைக்கிற மாதிரி இருக்கும் சைடுல கைக்கு. சுருக்கம் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணா அது கொஞ்சம் படிமானமா இருக்கும். அங்க நான் அயன் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப உள்ளதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியுது பாத்தீங்களா? அப்படியே நம்ம கை மார்க் பண்ணோம்ல மேல, அந்த இடத்துல வச்சு
ஒரு அடி அடிச்சுக்கலாம். மடிச்செல்லாம் அடிக்க வேண்டாம், அப்படியே பிளைனாவே வச்சு தச்சுக்கோங்க. சைட்ல 2 பக்கமும் கொஞ்சமா ஒட்டு வருது நமக்கு. பாருங்க, அந்த கை எப்படி இருக்கோ அதே ஷேப்ல வந்து நம்ம அடிச்சுக்கலாம். லாங் ஸ்டிச்லயே வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. சுருக்கம் இல்லாம தைங்க. ஒட்டு லாஸ்டா கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த அடியில நம்ம வச்சோம்ல அந்த இடத்துலயும் ஃபுல்லா இந்த பாதி அளவு பஃப் எவ்வளவு தூரம் இருக்கோ அது அளவு தையலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸஸா உள்ளதை கட் பண்ணிக்கிறோம் துணியை. மேட்சஸ் போட்டுக்காங்க. குழி போட்டு வெட்டி இருக்கும்ல அது மேட்சஸ் போட்டுக்காங்க. இங்கே பாருங்க அழகா வந்துருச்சு. அதுதான் நம்ம பட்டியை எடுப்போம். பட்டி கொஞ்சம் அகலம் கூடமாக தான் இருக்கு. அது அடியில மடிச்சு அடிச்சுக்கோ. அந்த கரை பெருசா இருக்கு அதுல ப்ரௌன் கலரு. அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்காங்க. இந்த பிசுறு தெரியாம உள்ள பிசுறு எதுவும் இருந்தாக்கா அதுல எந்த இடத்துல தையல் போட்டோமோ அதே இடத்துல இதையும் வச்சு தையல் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க கை இப்ப அடியில ஃபோல்டு பண்ணி அடிக்கலாம். இதை நம்ம மடிச்சு அடிச்சிடறோம். கையை துணி கொஞ்சம் கூட இருக்குல்ல அதை அப்படியே மடிச்சு அடிச்சுக்கிறேன். அது நம்மளுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி பட்டியை ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரியும் நம்ம அடிக்கலாம், இப்படியும் அடிச்சுக்கலாம். நம்ம கை அடியில மடிச்சு அடிக்கிறோம்ல அதையும் நம்ம சுருக்கம் இல்லாம அடிக்கணும். அடியில அந்த கரபாகம் வந்து லேசா சுருக்கம் விழுவும். அந்த சுருக்கம் இல்லாம நல்லா அழகா அடிங்க. வீடியோலாம் நான் ஓட விடாமதான் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க பின்னாடி எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல பாருங்க. பின்னாடி உள் பக்கம் நார்மல் கை மாதிரியே இருக்கு. வெளியில பஃப் கிடைச்சிருச்சு பாருங்க உங்களுக்கு. அவ்வளவுதான். நம்ம வந்து இதுல கை முடிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். லேஸ் வைக்கிறேன் பாருங்க, இது ஸ்டோன் லேஸு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச லேஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. ஸ்டோன் லேஸ்னா கொஞ்சம் ஒத்த கைடு போட்டு அடிங்க. ப்ராக்டிஸ் இல்லைனாக்கா ஒத்த கைடு போட்டு அடி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே அடிச்சுக்கலாம் லேஸை. அடியில ஹேங்கிங் மாடல்ல இருக்கும்ல அது மாதிரி வாங்கியிருக்கேன் ரெடிமேடாவே. அந்த லேஸை தான் வைக்க போறேன். உள்ளால வச்சு இந்த லேஸ் மாதிரி இருக்கும் அது தெரியாம உள்ற வைக்கணும். ஹேங்கிங் மாடலுக்கு அந்த ஹேங்கிங் மட்டும் வெளில தெரியற மாதிரி வைங்க சாக்கா. ஊசியில பற்றாம அந்த ஹேங்கிங்லாம் இழுத்து இழுத்து விட்டுட்டு அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் தச்சு பாருங்க. தச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எந்த பிளவுஸ் எந்த டிசைன் தைச்சாலும் ஃபினிஷிங் அந்த லுக்கு நம்ம வந்து நல்லா கொடுக்கணும். பாருங்க பின்னாடி எவ்வளோ அழகா வந்திருக்குங்க.
முன்னாடியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த சென்டர்ல வந்து நம்ம ஏதாவது பேட்ச் வாங்கி தச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கையே. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரியே நீங்களும் தச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் இது, இந்த கையே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.